ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெஸ்க்டாப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம வந்து சிஸ்டமை லாகின் பண்ண உடனே நமக்கு ஒரு வெல்கம் மெசேஜ் தரணும். அதாவது வெல்கம் டு த சிஸ்டம், இல்லை நம்ம கொடுக்குற கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு தரணும். அது எப்படி பண்ணுறத பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து 2 ஃபைல் வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக சொல்லணுன்னா இந்த ஃபஸ்ட் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அந்த கமெண்ட் ஃபைல். இதை எப்படி க்ரியேட் பண்ணணும், என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது உள்ள அப்படின்றத வந்து நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கமெண்ட் வந்து எப்படிலாம் வந்து ஒர்க் ஆகுது, இது எப்படி சேவ் பண்ணணும், எப்படி ரன் பண்ணுறதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து விஷுவல் பேசிக் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து VBS. இங்கே இருக்க பாருங்க எக்ஸ்டென்ஷன் .vbsன்னு, அதாவது இது விஷுவல் பேசிக். சரிங்களா? இப்போ அதான் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீக் கமெண்ட் கொடுக்குறோம், அதனால டிம் ஸ்பீக்ஸ். அதுக்கப்புறமா நம்ம ஸ்பீச்சை வந்து கொடுக்குறோம். எந்த மாதிரி கொடுக்குறோம், என்னன்னு சொல்லணும். ஸ்பீக்ஸ் இங்கே இருக்க பாருங்கள், ஸ்பீக்ஸ் ஈக்குவல் டு ஹலோ மகேஷ் கண்ணா, வெல்கம் டு யுவர் வேர்ல்ட் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கமெண்ட் கொடுக்குறோம். அதாவது சிஸ்டம் லாகின் பண்ண உடனே எனக்கு இந்த வேர்ட் தான் வரும்னு சொல்லிட்டு இந்த கொட்டேஷனில் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அதுக்கான ஸ்பீச்சை வந்து அது கொடுக்கும். இப்போ பார்த்தோன்னா அதுக்குமா செட் ஸ்பீச். இப்போ ஓகே ஸ்பீக்ஸ்ன்னு கொடுத்துட்டோம். அது எந்த ஆப்ஜெக்டில் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமில் வந்து இன்பில்ட்டாக வாய்ஸஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து sapi.voiceன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து SPvoice sapi.spvoiceன்னு கொடுத்துருப்போம். அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம எடுத்து இந்த கமாண்டை நம்ம படிக்க சொல்கிறோம் சிஸ்டம் கிட்ட. ஓகே, இப்போ இதுவே பண்ணலாம். இது இல்லாமல் இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், வால்யூம் எப்படி இருக்கணும், அதுக்கப்புறமா ரேட் எப்படி இருக்கணுன்றதை வச்சு நம்ம பண்ணலாம். வித் ஸ்பீச், அதாவது நம்ம கொடுக்குற ஸ்பீச் கூட என்னென்ன வந்து இருக்கணும், வாய்ஸ். சிஸ்டம்லேயே வந்து இன்பில்ட்டாக வாய்ஸஸ் இருக்கும். இப்போ என்னோடய சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, அதுக்கப்புறமா இன்னொரு வாய்ஸ் 0ன்னு இருக்குது. நான் வந்து இது வந்து இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணேன். இப்போ இந்த ஃபைலோட எடிட்டரும் ஓப்பன் பண்ணுறேன். எடிட்னு கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிம் ஸ்பீச் ஈக்குவல் டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, மேலே நேம் பார்த்துக்கோங்க, .vbsன்னு இருக்குது. அப்படியே நம்ம வந்து இந்த ஃபைல் தான் வந்து வச்சுருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் 1ன்னு இருக்குது. இப்போ இதுக்கான வாய்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஆனால் இதே வந்து நம்ம வந்து வாய்ஸ் மாற்றலாம். இதே நம்ம வந்து வாய்ஸ் நான் வந்து இப்போ 0ன்னு தரேன். அதுக்குமா மறக்காமல் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு கொடுங்க. இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த வாய்ஸ் பிடிச்சிருக்கோ அதுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். 0லேருந்து 1 2 3, அதாவது உங்ககிட்ட எத்தனை வாய்ஸ் இருக்கோ அத்தனை வாய்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வால்யூம் 100னா வந்து ஃபுல் வால்யூமில் ப்ளே ஆகும்னு இல்லை. இப்போ சப்போஸ் நீங்கள் ஷட் டவுன் பண்ணுறதுக்கு மாதிரி உங்கள் சிஸ்டம் வந்து எவ்வளோ வால்யூமில் இருக்குன்றதை பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டம் வால்யூம் வந்து இப்போ 100ல் இருக்குது. அப்படின்னா 100%, 100%, அதாவது ஃபுல்லாகவே ப்ளே ஆகும். இல்லை இப்போ என் சிஸ்டமில் வந்து நான் வந்து ஒரு 50% வச்சு ஷட் டவுன் பண்ணியிருக்கிறேன். ஓப்பன் ஆகும்போதும் 50% தான் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ அப்போது நம்ம இங்கே வால்யூம் வந்து 100ன்னு கொடுத்தோன்னா 50ல் ஃபுல் 100%, அதாவது 50 வால்யூம் வரைக்கும் ப்ளே ஆகும். இல்லை நம்ம இதே வால்யூமில் மறுபடியும் வந்து 15 கொடுத்தோன்னா 25 அந்த வால்யூமில் வந்து ப்ளே ஆகும். அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு .rate, அதாவது பிச்சுன்னு சொல்லுவோம், எவ்வளோ ஸ்பீடாக சொல்லணும் அப்படின்றது. இப்போ இதனால் கேளுங்க, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதே வந்து எனக்கு ரேட் வந்து இல்லை, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா இது இப்படி சேவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும். ஆனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டில் வந்து நீங்கள் இதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம செட் பண்ணிட்டு எண்ட் வித் கொடுக்குறோம். அதாவது ஓகே இது எல்லாமே ஸ்பீச்சை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அந்த ஸ்பீச் கூட என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கணும், வால்யூம் எப்படி இருக்கணும், ரேட் எப்படி இருக்கணும் செட் பண்ணிட்டோம். இப்போ எண்ட் வித் கொடுக்குறோம். எண்ட் வித் கொடுத்து அந்த ஸ்பீச்சை வந்து ஸ்பீக்ஸ் பண்ண வைக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ இது VBSன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் இது வந்து அப்படி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். நம்ம நோட் பேடை வச்சு ஓப்பன் பண்ணாலும் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். நம்ம வந்து சேவ் ஆஸ் அப்படின்னு கொடுத்து இங்கே கடைசியில் இருக்கிறத வந்து .vbs, அதாவது .txt ரிமூவ் பண்ணிட்டு .vbs அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணணும். இந்த மாதிரி சேவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐகானில் வந்து க்ரியேட் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு வந்து விண்டோ ஆர் ஷெல் ஸ்டார்ட் அப்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்கள், SHELL, அதுக்கப்புறமா காலன் கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது வந்து
உள்ளே கொண்டு போகும் ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு. நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா, நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த ஃபைலை வந்து ஒரு ஷார்ட்கட் ரெடி பண்ணிக்கோங்க. க்ரியேட் ஷார்ட்கட் கொடுத்து இந்த ஷார்ட்கட்டை இந்த ஃபைலோடு சேர்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு உங்கள் சிஸ்டம்குள்ளே விண்டோஸ் சியில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே மாட்டீங்க அப்படின்ற ஒரு ஃபோல்டர், அதாவது நீங்களே கூட க்ரியேட் பண்ணிக்கோங்க, வெல்கம் மெசேஜ் இல்லை ஏதோ ஒன்று. அதாவது அந்த ஃபோல்டர் நான் எதுவும் டிலீட் பண்ண மாட்டேன் அப்படின்ற நீங்கள் ஒரு தாட் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா லைவ் வால்பேப்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வச்சுருக்கிறேன். அதே மாதிரி நான் இங்கே வச்சிடுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ஷார்ட்கட்டை உங்களை வெளியே க்ரியேட் பண்ணிட்டு உள்ளே எடுத்து வந்து பேஸ்ட் பண்ண சொல்லியிருப்பேன். ஆனால் அப்படியே பேஸ்ட் பண்ணோன்னா வந்து அந்த ஃபைல் லொக்கேட் ஆகாது, ட்ரேசபிலிட்டி இருக்காது. அதனால என்ன பண்ணுங்கள், அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் வந்து ஃபைலை ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு லொக்கேஷன் எந்த எடிட் பண்ண மாட்டீங்களோ அங்கே மூவ் பண்ணதுக்கு அப்புறமா அங்கே ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஷார்ட்கட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷார்ட்கட்டை மட்டும் நீங்கள் கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு முன்ன ஷெல் ஸ்டார்ட் அப்னு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்களா, இது இங்கே இருக்குது பாருங்கள். அதாவது விண்டோ ஆர் கொடுத்து ஓப்பன் பண்ண ஃபைல், இங்கே வந்து அதை பேஸ்ட் பண்ணிடணும். இப்போ இதை பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம இது ரீநேம் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். இதில் ரீநேம் பண்ணனாலும் பிரச்சனை இல்லை. பேஸ்ட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது வந்து அங்கே இருக்கும். இப்போ இது எப்படி செக் பண்ணுறது, ஒர்க் ஆகுமா இல்லையா, இல்லை நடுவில் எனக்கு இது ஒர்க் ஆக வேணாம் அப்படின்னா வந்து நீங்கள் ஆஃபும் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஆல்ட் டிலீட் கொடுங்க. அதுக்கப்புறமா டாஸ்க் மேனேஜருக்கு போங்க. இல்லையா டேரெக்டாக டாஸ்க் மேனேஜருக்கு போகணுன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப், இதான் வந்து ஷார்ட்கட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் அதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்க பார்த்தீங்களா வெல்கம் மெசேஜ், இந்த மாதிரி வந்து அது காமிக்கும் எதெல்லாம் எனேபிள் ஆகிருக்குது. இப்போ நாம் வந்து இதை சிஸ்டமை வந்து சைன் அவுட் பண்ணிட்டோம் இல்லை ரீஸ்டார்ட்டும் பண்ணால் வந்து அதை வந்து அப்டேட் ஆகிரும் காமிக்கும். அப்போ வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம், பார்த்து நம்ம வந்து கொடுக்கலாமா வேணாமன்றதை வந்து நம்ம பார்த்து செஞ்சிடலாம். அதுக்கப்புறமா சப்போஸ் என்னேபிள் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொடுத்து என்னேபிள் கொடுத்துக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறமா நீங்கள் ஒவ்வொரு முறையும் சிஸ்டமை வந்து லாகின் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த வெல்கம் மெசேஜ் நீங்கள் என்ன டைப் பண்ணியிருக்கிறீங்களோ அது ப்ளே ஆகும். இல்லை உங்களுக்கு வந்து நார்மலாக இந்த மாதிரி வேணாம், மியூசிக்கோட வேணும், ஒரு ஆடியோ ஃபைல் வேணும்னா நீங்கள் இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஆடியோ ஃபைலை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு நார்மலாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி சவுண்ட் ரெக்கார்டோ வாய்ஸ் ரெக்கார்டோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டார்டிங்கில் படத்தோட மியூசிக் ஏதோ அந்த மியூசிக் வேணும்னா அதை நீங்கள் நார்மலாக அந்த ஆடியோ வரைக்கும் கட் பண்ணிட்டு அதோட ஷார்ட்கட்டை க்ரியேட் பண்ணி செல் ஸ்டார்ட் அப்பில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் அதில் ஒரு டிஃபெக்ட் என்னென்னா அது ஒரு வீடியோ பிளேயரில் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது மற்றவங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஓப்பனாக வந்து நார்மலாக சிஸ்டமோட இன்பில்ட் மாதிரி இருக்காது, அது ஒரு டிஃபெக்ட் அதில். ஆனால் அதோட மியூசிக்கோட எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.